தமிழகத்தில் கரூரில் ஒட்டப்பட்டுள்ள பெரும் போஸ்டர். இது காலா கில்லா. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. என்னை தாண்டி முடிஞ்சா தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் போஸ்டர்கள் கடந்த ஆண்டு இதே நேரத்தில் ஒட்டப்பட்டு அந்த அரசியல்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா அதிரடியாக பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட நுங்கு வண்டி தற்போது பஞ்சர் ஆகிவிட்டது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் அனைத்துமே மாறி மாறி பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நம்முடைய தமிழகத்துல போஸ்டர் அரசியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமா பார்க்கப்படுகிறது. இந்த போஸ்டர் அரசியல்ல செந்தில் பாலாஜி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இடத்துல லீடு பெற்றாரு. ஓகேங்களா, அவர் பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ வந்தாரு, அடி நடிச்சாரு, அப்படியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கரூருடைய அரசியல் என்பது இருந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, டோட்டலாகவே கரூர்ல நடக்கக்கூடிய நிலைமைகள் அப்படின்றது ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. ஓகேங்களா, வீழ்த்தவே முடியாத செந்தில் பாலாஜியை வீழ்த்தியது பாரதிய ஜனதா கட்சி. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 35 முறையாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படியாவது ஜாமீன் கொடுங்க ப்ளீஸ், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், எனக்கு ஜாமீன் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹம்பிளா ரெக்வஸ்டா பாத்தீங்கன்னா கேட்கறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கரூரின் அரசியல் அப்படின்றது செந்தில் பாலாஜி இல்லாம இப்போ அங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா சிறப்பா போயிட்டு இருக்கு, தரமா போயிட்டு இருக்கு. என்ன ஒண்ணு, சிறையில் இருந்து கொண்டே ஜோதிமணியை வெற்றி பெற அங்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளையுமே பாத்தீங்கன்னா பக்காவா செய்து கொண்டிருப்பதா இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துல கரூரில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலுமே பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினர் வாக்குகளை சேகரிக்க வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் பாத்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வெற்றி கோட்டை தாண்டி விட்டோம், ஒரு ஆற்றையே கடந்தது போல ஒரு உணர்வு பாத்தீங்கன்னா தற்போது இருப்பதாக ஆற்றில் தான் எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருக்கிறாங்க பணத்தை. செந்தில் பாலாஜியுடைய கேங்கே பாத்தீங்கன்னா ஆற்றில் தான் பல கோடி பணங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, அதற்குள்ளாக பார்த்தீங்கன்னா நகரத்திற்கு நகரம் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ உண்மையில கரூரில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய பெரும் போஸ்டர் அரசியல் யாருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் போய் முடிய போகிறது என்பதை பார்த்து விடலாம் நண்பர்களே.